வழிபாட்டுல 4-5 வகை. பக்தியின் மூலம் நடத்துகிற வழிபாடுன்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு எந்த இலக்கணமும் கிடையாது. சும்மா ஒரு பொம்மையை பிடிச்சி வைக்கலாம், ஒரு களிமண்ணை பிடிச்சி வைக்கலாம், நான் இன்னிலேருந்து சாமின்னு கும்பிடுவேன் அப்படிங்களா? நீங்க பாடலாம், ஆடலாம், பூ எடுத்து போடலாம், நீங்க சாப்பிடுற சாப்பாடை கொடுக்கலாம், நீங்க சாப்பிடுற ஒரு ஸ்வீட் எடுத்து கையில கொடுக்கலாம். நோபடி கேன் கொஸ்டின் இட். பக்திக்கு எந்த சாஸ்திர இலக்கணமும் கிடையாது. ஆனா பக்தியை தாண்டி ஆகம ரீதியா பிரதிஷ்டை பண்ணிட்டா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துடும். இப்ப கபாலி கோயிலுக்கு போனீங்கன்னா எத்தனை மணிக்கு நட திறக்கிறது, உச்சிக்கால பூஜை எத்தனை மணிக்கு, மத்தியான பூஜை எத்தனை மணிக்கு, ராத்திரி திருப்பள்ளி சுவாமி பள்ளி அறைக்கு போறது எத்தனை மணிக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு பூஜை உண்டு. அது மாதிரி காலையில சுவாமியை எழுப்பினா திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பி ஒரு மரியாதை உண்டு. அதுதான் சுவாமியை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது கிரமம் ஒரு முறை உண்டு. சிவாச்சாரியார்கள் யாகத்துல கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கும் போது சார் சிவாச்சாரியாருடைய மெத்தடு வேறு, வைதிக பிராமணர்களுடைய மெத்தடு வேறு. கும்பாபிஷேகத்திலே வைதிக பிரதிஷ்டை, ஆகம பிரதிஷ்டை என்று தனித்தனி. பக்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது தனி. இப்ப பக்த பிரதிஷ்டை அப்படிங்கறது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா ஆகம பிரதிஷ்டை அப்படிங்கறத சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஆகமங்கள்ல பதிவு இல்ல, கோயில் பட்டாச்சாரியார்கள் பண்ண முடியும். வைஷ்ணவத்துக்கு ஆகமம் உண்டு, அதன்படி அவங்க பண்ணுவாங்க. வைதிக பிராமணர்கள் வைதிக பிரதிஷ்டை அப்படின்னு பண்ணுவாங்க. அது வேதத்தை அடிப்படையாக கொண்டது வைதிக பிரதிஷ்டை. கேரளால எப்படின்னு கேட்டீங்கன்னா தாந்திரிக் மெத்தட். இப்ப நம்ம ஊர்ல குருக்கள்னு பேரு பூஜை பண்றவங்களுக்கு, சின்ன மாரியம்மன் கோயில பூசாரி அப்படின்னு பேரு, பண்டாரம்னு பேரு, குருக்கள்னு பேரு, ஐயர்னு பேரு, நம்ம விதவிதமான பேர் வச்சிருப்போம். கேரளால தந்திரி அப்படின்னு தாந்திரிக் மெத்தட்ல அவங்க பூஜை பண்ணுவாங்க. நம்ம எல்லாரையும் விட அவங்க சில மரபொழுக்கம் வச்சிருப்பாங்க. பிரசாதம் கொடுத்தா கூட தூக்கி தான் போடுவாங்க. ஒரு இலையில வாழை இலையில விபூதி குங்குமத்தை வச்சு அப்படி தொடாதபடி தூக்கி போடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அவமானப்படுத்த நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு மனிதனை தீண்டுவதன் மூலம் அவர்கள் சேகரித்திருக்கிற அந்த தெய்வ சக்தியை இழந்துருவாங்க. அது கூடாதுங்கிறதுக்காக யாரையும் தொடாம ஒரு காரியம் பண்ணுவாங்க. அவங்க பூஜா காலம் முடிகிற வரைக்கும் கோயிலுக்குள்ள இருப்பாங்க, வெளியில வர மாட்டாங்க. கோயிலுக்குள்ளேயே தங்குவாங்க, வெளியில வர மாட்டாங்க. அந்த அவங்க முறை முடிகிற வரைக்கும் கோயிலை விட்டு கூட வெளியே வர மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு விதத்துல இந்த பூஜா கிரமங்களின்படி பிரதிஷ்டைகள் நடைபெறுகின்றன, பூஜை முறைகள் நடைபெறுகின்றன. இத மனசுல வச்சு இப்ப நான் 3 விஷயம் சொல்றேன். அது எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். ஒன்று, ஒவ்வொரு வழிபாடு ஒரு நோக்கத்துக்காக கிரியேட் ஆகும். லலிதா சகஸ்ரநாமம் படிச்சிருக்கீங்களா? லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு மஞ்சள் பொங்கல் வையி நைவேத்தியம், ஒரு தேவதைக்கு ஹரித்ராமைக்க ரசிகா அப்படின்னு வரும். மஞ்சள் பொங்கல் வை. இன்னொன்னு என்ன வரும் கேட்டா தர்சன பிரியா, தயிர் சாதத்தில் பிரியமுடையவள் அப்படின்னு வரும். இதை வெளிப்படையா படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, என்னங்க அநியாயம், பொங்கல்ல சாமிக்கு பிரியமா, தயிர் சாதத்துல பிரியமா, இவனுக்கு என்னென்ன பிரியமோ எல்லாம் சாமி பேர்ல ஏற்றி வச்சுட்டாங்க அப்படிமா. கிடையாது. ஏன் இதை வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு நரம்புல பாதிப்பு இருக்குமானா தயிர் அன்னத்தை நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவது நல்லது. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா மஞ்சள் கலந்த மஞ்சள் பொங்கல் அதை சாப்பிடுவது நல்லது. தோலுக்கு, எலும்புக்கு, அஸ்தினா எலும்புக்கு ஒன்னொன்னுக்கு என்னென்ன வேணும்னு அந்த நைவேத்தியத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அததான் நைவேத்தியம் பண்ணணும். அந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டா ஒரு மண்டலம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டா தோல்ல நோய் இருந்தா தோல் நோய் போயிடும். ரத்தத்துல உங்களுக்கு சுத்தம் இல்லைன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணிடும். இதுக்காக அந்த டாகினி, ராகினி, காக்கினி இப்படிலாம் அம்பாளுக்கு பேர் இருக்கு. இப்ப அப்படியே மொத்தமா அப்படியே லலிதா சகஸ்ரநாமத்தை படிச்சுட்டு குழந்தைத்தனமா சொல்றேன், என்ன அந்த சாமிக்கு இவ்வளவு நைவேத்தியம் வைக்கணுமா? கிடையாது. நீ என்ன பர்பஸுக்கு பூஜை பண்றியோ அந்த பர்பஸுக்குரிய நைவேத்தியம் வைக்கணும். ஒரு கோயில்ல சுவாமிக்கு இந்த பூ தான் போடணும், இந்த பூ போடக்கூடாது அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த புஷ்பம் தான் போடணும், இந்த புஷ்பம் சுவாமிக்கு போடக்கூடாது அப்படின்பார். விவரம் கிட்ட என்ன சொல்லுவாங்க, கடவுள் எல்லாத்தையும் தானே ஏத்துக்குவார். உண்மைதான். பக்தியில நீ என்ன பண்ணாலும் கேள்வி கிடையாது. ஆனா டெக்னிக்கலா ஒரு யுக்தியை கையாண்டு இந்த பூவால தான் பூஜை பண்றதுன்னு மரபை ஏற்படுத்தினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப சொல்றேன்,
மல்லிகைப்பூ காமத்தை தூண்டும், தாழம்பூ காமத்தை தூண்டும், தாமரை மனதை அமைதிப்படுத்தும். இப்ப சில குறிப்பிட்ட பூஜையில தாமரை மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க, சில குறிப்பிட்ட பூஜையில தாழம்பூ யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காமம் என்பதை ஒருவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வழிபாடா பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா தாழம்பூ யூஸ் பண்ணுவாங்க. தாழம்பூ யூஸ் பண்ற இடத்துல தாமரைப்பூ யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஒரு கிரியை, ஒரு கணக்குக்காக செய்கிற வழிபாட்டு முறை. இதுல எல்லாரும் உள்ள நுழைஞ்சு அதை போட்டா என்ன இதை போட்டா என்னன்னு கேட்கக்கூடாது. பக்தியில யார் வேணா என்ன வேணா பண்ணாலும் கொஸ்டினே கிடையாது. அப்ப பக்தி பூர்வமா செய்யற வழிபாடு வேறு, ஆகம தாந்திரிக் மெத்தட்ல பண்ற பூஜை என்பது வேறு. சயின்டிபிக்கா இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்பர் 2, ஐயப்பன் வழிபாடுங்கிறது என்ன? அதுதான் பர்டிகுலரா ஆண்களுக்கு மட்டுமே உரிய வழிபாடா? எஸ், எஸ், ஸ்ட்ராங் எஸ். நம்பர் 2, is it not a gender discrimination? நான் ஒரு கேள்வி கேட்க, தப்பா நினைக்காதீங்க. எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயும் டாய்லெட் லேடிஸ்னு போடுற, ஜென்ட்ஸ்னு போடுற, is it a gender discrimination? ஒரு லேடிஸ் டாய்லெட்ல ஜென்ட்ஸ் போலாமா? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லலாம் இல்ல, ஃபெசிலிட்டேஷன். அவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, இவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டி. ஃபெசிலிட்டேட் பண்றது நாட் a டிஸ்கிரிமினேஷன். நம்ம நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி ஆகணும் உலகத்துல. இப்போ நான் அதே காரணம் சொல்ல பாருங்க, மேலுக்கு மட்டும் ஒரு வழிபாடுனா அயோக்கியத்தனம் இல்லையா? ஏப்பா பெண்ணுக்கு மட்டுமே மார்கழி மாசத்துல திருப்பாவை திருவம்பாவை நோன்பு நோக்கிற வழிபாடுன்னு பெண்ணுக்கு மட்டுமே ஒரு வழிபாடு வச்சிருக்கிறாங்களே, அதுல ஆம்பளை கிடையவே கிடையாது. அது அக்கிரமம் இல்லையா? இப்ப ஆண்டாள் திருப்பாவை பாடி நோன்பு நோக்கிறார், மாணிக்கவாசன் திருவம்பாவை பாடி நோன்பு நோக்கிறார். ஒரு ஆம்பளை பாடுற மாதிரி பாட்டு இருக்கா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேர இருக்க. இது ஆம்பளைக்கு எப்படி பொருந்தும்? எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேர இருக்க. பெண்கள் நோன்பு நோற்று பாடுற பாடல் எழுதி கொடுத்தவர் மாணிக்க வாசகர், பெண்ணாக பாவித்துக் கொண்டு எழுதுறார், ஆண்டாலும் பாடுறார். ரைட். இப்ப அந்த பாவை நோன்பு என்பது, நல்ல கவனிங்க, பாவை நோன்பு என்பது கார்த்திகை மார்கழியில் பெண்களுக்கு வடிவமைக்கப்பட்ட நோன்பு. அப்படி பெண்மைக்கு தனியா ஒரு நோன்பு கொடுத்த மாதிரி கார்த்திகை மார்கழியில் ஆணுக்கு தனியாக கொடுத்த நோன்பு ஐயப்பனுடைய நோன்பு. This is for ladies, this is for gents. ஏன் கொடுத்தாங்க? மார்கழி மாசம் காலையில எழுந்து வாசல்ல கோலம் போட்டு சாணி வச்சு பூ வச்சு அந்த கோயில போய் செய்ய வேண்டிய முறைகள் படி பூஜையை செய்து கோயில போய் வேண்டி ஒரு பெண் நோன்பு நோற்பதற்குரிய வழிபாட்டு முறையை பெண்ணுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஆனா கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தேன்னு கடினமா அந்த தோல்ல எரும மாட்டுத்தனம் வர்ற மாதிரி மலை மேல ஏறி படுத்து எந்திரிச்சு பனி குளிர் எல்லாம் தாங்கி மேல போற வேலையை ஆணு கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்தாங்கிறதே பல பேருக்கு தெரியல சார். நான் சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு ரொம்ப காலம் மௌனமா இருந்து, ஆனா உண்மைகளை சொல்லாம போனா தெரியாம போயிடுது. ஒரு இல்லறத்தில் இருக்கிறவன், வெரி சாரி டு சே திஸ், ஏன்னா நான் உண்மையை உடைக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு இல்லறத்தில் இருக்கிறவன் 360 நாளும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அவனது சுக்கிலம் நாசமாகும். தொடர்ந்து இல்லற இன்பத்தை தூய்த்துக் கொண்டே இருந்தால் சந்ததி அபிவிருத்தி வராது, நல்ல சந்ததி பிறக்காது. அப்போ ஒரு பீரியடு அவனை நிறுத்தணும், அவன் சுக்கிலம் வெளியேறக்கூடாது, அவனை நிறுத்தணும். 48 நாள் என்பது ஒரு மண்டலம். 48 நாள் ஒரு மனிதனுக்கு பிரம்மச்சரியத்தை ஏற்படுத்தினால் சுக்கிலம் ஸ்கலிதமாகாமல் இருக்கும் என்று சொன்னால் அவனது வீரியம் சுத்தமடையும், அவன் மூலம் நல்ல சந்தானம் உலகத்துக்கு தோன்றும். நீங்க 48 நாள் எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? அவனுக்கு பெண் பற்றிய நினைப்பு வரக்கூடாது. ஏன்னா பெண்ணை நினைச்சாலே ஸ்கலிதமாவது என்பது தவிர்க்க முடியாது. இயற்கையை நம்ம புரிச்சுக்கணும். அப்ப என்ன பண்றாங்க? பெண்ணில் இருந்து விலகி அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறவியை போல வாழ்வதற்குரிய பழக்கத்தை கொடுத்து அவனுக்கு மாஸ்குலின் ஆட்டிடியூட் டெவலப் பண்றாங்க. ஏன் கூட்ட வச்சு கீழப்படு, நீ பாட்டுக்கு சடப்படாம கோயிலுக்கு போ, நல்ல வெயில் மழை வந்து பஸ்டல்ல குளி, ஆத்துல குளிச்சு வெளியே போ. சார் சில பேர் உடம்பால ஆணா இருந்தா கூட மாஸ்குலின் ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கும். உடம்புல ஆண் தான், ஆனா மாஸ்குலின் ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கும். அதை எப்படி டியூன் பண்ண முடியும் தெரியுங்களா? கல்லுலையும் உள்ளுலையும் நடந்து நீங்க உங்க பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி டஃப்பா ஆக்குனீங்க அப்படின்னா மாஸ்குலின் ஹார்மோன்ஸ் உடம்புல தானாவே சுரக்கும். இப்போ இந்த ஆண் தன்மையை ஒருவரிடத்துல கூட்டினாதான் குழந்தை இல்லாதவனுக்கு கூட 48 நாள் கழிச்சு குழந்தை கிடைக்கும்.
நீங்க வந்து எத்தனை பேர் வீட்டுல கதை கேளுங்க, மலைக்கு போறதுக்கு முன்னாடி வேண்டிட்டு போன, மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் புள்ள பிறந்ததால மணிகண்டன் பேர் வச்சேன்னு சொல்ற கதை எத்தனை உண்டுன்னு கேளுங்க. சோ இவனுக்குள்ள மாஸ்குலின் ஹார்மோன்ஸ் மேல டியூன் பண்றதுக்கும் இவங்களுக்குள்ள ஃபெமினைன் அந்த ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு வேண்டிய டெக்னிக்கும் பெண்களுடைய வழிபாட்டுல இருக்கு. அவனுக்கு அந்த ஹார்மோனை டியூன் பண்றதுக்கான வழிபாடு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் 2 விஷயம் சொல்றேன். ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கிற போஸ் யாராவது கவனிச்சீங்களா? அது மாதிரி எங்கேயாவது ஒரு பெண் தெய்வம் உட்கார்ந்து இருக்கிற சிற்பத்தை நீங்க இந்தியாவில் காட்ட முடியுமா? ஒரு குத்த வச்சு உட்கார்ந்து இருக்காங்க, குத்த வச்சு உட்கார்ந்த மாதிரி ஒரு பெண் தேவதையினுடைய சிற்பம் நீங்க இந்திய கோயில்கள்ல எங்கேயாவது காட்ட முடியுமா? 2 பேர் தான் அப்படி உட்கார்ந்து வடிவம் கொடுப்பாங்க. ஒன்று நரசிம்மர், இன்னொன்னு ஐயப்பன். யோகப்பட்டன் கால்ல கட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஐயப்பனுடைய வடிவம் இருக்கும், யோக நரசிம்மருடைய வடிவம் இருக்கும். மன்னிச்சுக்கங்க, நான் உண்மையை உடைச்சுக்கிறேன். மாஸ்குலின் டெண்டன்சில அந்த இடங்களை டியூன் பண்ணி வலிமைப்படுத்துவதற்குரிய பெஸ்ட் போஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டா அந்த குத்த வச்சு உட்கார்ந்து அதை டெவலப் பண்றதுக்கான ஒரு டெக்னிக், அதுக்கான ஒரு முத்திரை, அதுக்கான அடையாளம் அந்த சிற்பம். இதெல்லாம் பகிரங்கமா பேச முடியாது. ஆனா இன்னைக்கு எங்களை பேச வச்சுட்டீங்க. வேற வழி இல்லாததால நான் வெட்கத்தை விட்டுட்டு பேசுறேன். அந்த போஸ் இருக்கு இல்லையா, ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கிற போஸ் இருக்கு இல்லையா, ஆமா, ஒருவருடைய ஆண்மையை கூட்டுவதற்கான போஸ். ஒவ்வொரு போஸ்ல ஒரு ரகசியம் இருக்கு சார். காளி பொம்மை பார்த்துட்டீங்களே, காளி என்ன எப்படி நிக்குது, நாக்க கீழே தொங்க போட்டு நிக்குது. ஒரு கவிஞன் குறும்பா எழுதுறான், குறும்புல கொழுப்பா எழுதுறான். போஸ்ட் ஆபீஸில் ஸ்டாம்ப் ஓட்டுவதற்கு வசதி. ஒவ்வொரு இடத்திலும் காளி சிலையை கொண்டு வந்து நாட்டில் எச்சலை ஒட்டி ஸ்டாம்ப் போட்டு வரோம். இவர் பேசுறான் ஒரு கவிஞன். உனக்கு தெரியுமா காளி ஏன் அப்படி நாக்க தொங்க போட்டு தெரியுமா? உங்களுக்கு அளவு கடந்த கோபம் வருகிற போது, அளவு கடந்த கோபத்திலேருந்து நீங்க மீண்டு வெளியே வரணும் அப்படின்னா, உங்க கோபம் ஹார்ட் அட்டாக்கா மாறாம இருக்கணும்னா, உங்க கோபம் உங்களுடைய சிஸ்டத்தை கெடுக்காம இருக்கணும்னா, பிளீஸ் நாக்க வெளியில தள்ளி, நாய் பார்த்துட்டீங்களா, நாக்க வெளியே தள்ளி போட்டு நான் செஞ்சிருவேன். அப்புறம் அதே மாதிரி இருக்கு சந்தோஷத்தோடு நீங்க வீட்டுக்கு போவீங்க. நாக்க நல்லா வெளியே தள்ளி, இந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, தொண்டைக்குழியை நல்லா அசைச்சோன்னு வச்சுங்க, நாக்குல இருந்து எச்சல் வடியணும். நாய் செய்தில்ல, அதை செஞ்சீங்கன்னா வித்தின் 2 minutes உங்க கோபம் ஒண்ணு இல்லாம போயிடும். அது வந்து யோகால ஒரு டெக்னிக். அது உங்க ஸ்ட்ரெஸ், உங்களுடைய அளவு கடந்த அந்த வேதனை, கோபம், ஆத்திரம் எல்லாத்தையும் வெளியே தள்ளணும்னா நாக்க வெளியே தள்ளி அந்த நாய் செய்யற மாதிரி அதை காளி செல்ல கொண்டு வச்சா. அகோரமான அளவு கடந்த கோபத்தில இருக்கிறவள் காளி. அவன் நாக்க வெளியே தள்ளியிருக்கான கோபத்தால் அல்ல, கோபத்தை நீக்குவதற்கான வழியை சமூகத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. எப்படி கோபத்தை வெளியே தள்ளுறது? நாக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியில வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க கோபம் சீக்கிரம் குறையும். இந்த நாக்கு வெளியே எவ்வளவு போல வருதோ அவ்வளவு போல கோபம் குறைஞ்சிடும். கோபம் ஸ்டோர் ஆகிற இடம் எதுனா இந்த இடம் தான். கோபம் போடும்போது பேசும்போது பாருங்க எங்கன்னா புடைச்சுக்கும், அப்படியே இங்கதான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உட்காரும். இதை கிளியர் பண்றதுக்கு காளி சிலைகள் வச்சிருக்கிறார். மாஸ்குலின் டெண்டன்சியை கூட்டுறதுக்கு ஐயப்பன் சிலையில டெக்னிக் வச்சிருக்கிறார். யோக நரசிம்மர் சிலையில வச்சிருக்கிறார். பெண் தேவதைகள் அப்படி உட்காராது, ஒரு காலம் அடிச்சு ஒரு காலம் தொங்க போட்டு தான் உட்கார்ந்து, இல்ல பத்மாசனத்துல உட்கார்ந்து 2 காலையும் அடிச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கும். இதான் பெண் தெய்வ சிற்பங்களுடைய அமைப்பு முறை. 2, அந்த 48 நாள் விரதம் இருந்தால் சுக்கிலம் கெட்டிப்படுகிறது. ஆண் வழிபாட்டு முறை அங்கே அமைந்திருக்கிறது. இவங்க மேல மலைக்கு மேல போயிட்டு வரும்போது மாஸ்குலின் ஹார்மோன் கூடுகிறது. இதெல்லாம் கணக்கு பண்ணி ஆண்களுக்கான வழிபாடாக வைத்து மனதளவில் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக அந்த பெண்கள் வர வேண்டாம் என்பது ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன். அதை தாண்டியும் இன்னொரு காரணம் சார். நம்ம இந்துயிசத்துல மட்டும் ஒரு வேடிக்கையான வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல பெண்கள் பூஜை அறைக்கு வரக்கூடாது, பெண்கள் சில காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறோம். இதை சில பேர் கொடூரமா நடத்தி பெண்களை அவமானப்படுத்தினாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பெண்களை பனிஷ் பண்ணாங்க, பெண்களை வந்து அவமதிச்சாங்க, பெண்களை வந்து ஒரு ஓரமா உட்காந்து வச்சு எந்த ஆக்டிவிட்டி இல்லாம ஆக்கி அவங்கள வந்து அவமதிக்கிற மாதிரி பேசி தப்பு தப்பு தப்பு, அதெல்லாம் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏன் மிங்கிளாக வேண்டாம்னு வச்சாங்கிறதுக்கான ரீசன் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தை மட்டும் நம்ம நியாயப்படுத்தலாம். எது அவங்க பூஜை அறைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது, சமையல் அறைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிற நியாயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும்.
மற்றபடி ஆபீஸ் போகலாம், விளையாடலாம், அவங்க பள்ளிக்கூடம் போகலாம், உலகத்தை சமூகத்தோட பழகலாம், அதெல்லாம் அவங்க சௌரியத்தை பொறுத்தது. ஆனா கோயிலுக்கு போக வேண்டாம், பூஜாரி கூட வர வேண்டாம், சமையல் கூட பண்ண வேண்டாம். ஏன்? அதுக்கான காரணம் மட்டும் நான் சொல்றேன். நான் பேசுறதுனால பெண்கள் இந்த மன்னிக்கணும், இவ்வளவு ஓப்பனா நான் பேச வேண்டியிருக்கு, இல்லாட்டி இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. அதுக்காக நான் வரேன். எந்த பெண்ணுக்காவது கர்ப்பம் உண்டான பிறகு மாதவிலக்கு வருமா? மாதவிலக்கு தொடர்ந்து வந்தா கர்ப்பம் தங்குமா? ஏன் அந்த குழந்தை உண்டான உடனே மாதவிலக்கு நின்றுச்சுன்னு யாராவது யோசிச்சாங்களா? இந்த குழந்தைக்கு கண்ணு, மூக்கு, காது எல்லாம் வரணும்னு சொன்னா இதுக்கு வேண்டிய வெல்த், இதுக்கு வேண்டிய சக்தி யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா பெண்ணின் கர்ப்பப்பை கொடுக்கணும். அந்த சக்தி 10 மாத காலம் வெடிச்சு வீணா வெளியில போகாதபடி அது சேகரிக்கப்பட்டு மாதவிலக்கு நின்று சேகரிக்கப்பட்ட சக்தி தான் ஒரு குழந்தையை கர்ப்பத்தில் உருவாக்குகிறது. அந்த 10 மாத காலம் இது நின்று அந்த சக்தி அப்படியே அந்த குழந்தைக்கு மாறி இந்த குழந்தைய முழு வடிவம் பெற்று வெளியில வருது அந்த குழந்தை. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? கருவறை, பெண்ணுடைய கர்ப்பப்பைக்கு பேரு கருவறை. இந்த கருவறையில் கடவுள்தான் குழந்தையாக வருகிறார். நம்முடைய கருத்து, கருவறையில் கடவுள்தான் குழந்தையாக வருகிறார். இந்த கருவறையில் கடவுள் குழந்தையாக வருகிற போது மாதவிலக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் மாதவிலக்கு உள்ளவர்கள் கோயிலுக்கு போகலாம் என்ற ஜட்ஜ்மெண்ட் எந்த வகையில் நியாயமானது? அப்ப நீ இயற்கையை புரிஞ்சுக்கிட்டியா? ஏன் வீட்டு விளக்கை நிறுத்தி வச்சிருக்க? குழந்தை உருவாகிற வரையில கருவறையில் கடவுள் உருவாகிற போது வீட்டு விளக்கை இயற்கை நிறுத்தி வைத்திருக்கிறது. வீட்டு விளக்குடையவர்கள் கருவறை உள்ள கோயிலுக்குள் வரக்கூடாது என்பதில் இந்த நாட்டு வழிபாட்டு முறைக்குரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஒரு கோயில் சிலை திருடுறவன் எப்படி திருடுவான் தெரியுங்களா? அங்கிருந்து சுவாமியை வெளியேற்றணும். திருடுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டு விளக்கான துணியை தூக்கி சாமி சிலை மேல போடுவான். சாமி அந்த இடத்த விட்டு போயாச்சுன்னு முடிவாயிடும், சிலையை திருட்டு போயிடுவான். இப்பெல்லாம் அப்படி கூட இல்ல, எப்படி வேணா திருடுறான். பாத்துக்கிறவனே திருடுறான். சிலையை பாத்துக்கிறவன் எவனோ அவனே திருடுறான். ஒண்ணும் பண்ண முடியும். நான் சொல்ல வந்த செய்தி வேற. இந்த மாதவிலக்கு இருக்கும் போது பக்தி பண்ணக்கூடாதுன்னு நான் அசடுத்தனமா பேசல. நான் பாரதம் படிச்சவன். பாஞ்சாலிக்கு அவமானம் நடந்த போது அவ எப்படி இருந்தா? பாட்டுல வருது, பாரதி சொல்றான், மாதவிலக்கு ஆதலால் அச்சா ஓராடை தண்ணில் இருக்கின்றேன். யாரு? பாஞ்சாலி சொல்றான். நான் மொத்த துணியில இருக்கிறேன்டா, நான் எப்படி சபைக்கு வர்றது? வர முடியாது அப்படிங்கிறான். துச்சாசனை இழுத்துட்டு போறான், சபைக்கு கொண்டு போய் நிறுத்துறான். அவளுக்கு ஆடை கொலைமுற்று நிற்கிறாள். அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள். அந்த நேரத்துல கிருஷ்ணனை கூப்பிடுறா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. புடவை சுரந்ததுன்னு எழுதி வச்சான். அந்த காலகட்டத்தில் பக்தி செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, இறைவனை நினைக்க கூடாது என்று சொல்லவில்லை, வணங்கக்கூடாது என்று சொல்லவில்லை. பக்திக்கு அதை தடையாக கருதவே இல்லை. ஆனா ஆகம தாந்திரிக கிரியைகளுக்கு அது இது ஒரு சயின்ஸ் சார். அது ஒரு மாதிரி டெக்னிக் பண்ணி உண்டு பண்றான். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, சக்தி களம் என்பதை கோயில்ல உண்டு பண்ணி வைக்கிறான். இது என்னன்னா இது நெகட்டிவ் எனர்ஜியா மாறி இருக்கு அந்த காலகட்டத்துல மட்டுமே. அந்த காலகட்டத்துல இது போய் மிங்கில் ஆச்சுன்னு சொன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட பவர் குறையப்படும். இது வேண்டாமே அப்படின்னு நம்ம பெரியவங்க வச்சா எல்லாத்தையும் ஓப்பனா பேச முடியாது. அவன் ஒரு மரபு வச்சார். அதனால கோயில்ல அந்த காலகட்டத்துக்கு வர வேண்டாம். இது பெண்ணடிமைத்தனமா? அப்ப சார், எல்லா நாயன்மார்களும் நின்று கொண்டு சிவனை வணங்குவார்கள். எல்லா நாயன்மார்களும் நின்று கொண்டு சிவனை வணங்குவார்கள். காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்து இருப்பார் சிவனுக்கு பக்கத்துல. ஏன்னா தாயை மதிக்காம என்ன கலைன்னு சிவபெருமானே காரைக்கால் அம்மையாரை உட்கார்ந்து வச்சு அழகு பார்த்தாரு கதை எழுதி வச்சிருக்கிறோம். பெண்ணை மதிக்க வேண்டும் என்ற கதையை சிவபெருமான் பின்பற்றுகிறார்னு கதை எழுதி வச்சிருக்கோம். அப்ப இங்க ஒண்ணு பெண்ணை அவமானப்படுத்தணும், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பேஸ் ஆகம தாந்திரிக் கிரியையில இருக்கிற ரகசியம் தெரியாத நீங்க செய்ய நான் ஒண்ணு வேணாம்னு சொல்லல. அது மூலமா அந்த கோயிலுடைய அந்த சாநித்தியத்தை இழந்து 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 மறுபடியும் புதுப்பிக்க வேண்டி வரும். அவருடைய விளைவு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நான் என்ன பண்ண முடியும்? சட்டத்தை எதிர்த்து ஒண்ணும் பேச முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், உண்மையான பக்தியுடைய பெண்கள் அந்த தீர்ப்பை மதிக்காதீர்கள். நாங்களும் பிடிவாதமாக போனால் என்ன என்று தவறான ஒரு காரியத்தை செய்யாதீர்கள். இந்த நீதிமன்றம் அல்ல, எந்த நீதிமன்றம் சொன்னாலும் அது சமய நெருக்கி விரோதமானது, பிழையானது. இந்த தவறான காரியத்தை பெண்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று பணிவோடு கேட்டு